நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. நம்ம ஏற்கனவே ராசி பாஷாவில் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபுல்லாக ஜீவனி நம்ம எஸ்ஏஎஸ் போட்டிருக்கோம். அந்த எஸ்ஏ அது ரொம்ப பெருசாக இருக்குன்றாங்க. அதனால் கைடில் காந்திஜி கைடில் பேஜ் நம்பர் 159 செகண்ட் எஸ்ஏ நம்ம பார்க்குறோம். பண்டித் மதன் மோகன் மாளவிய கி ஜீவனிக்கா சாராம்ச லிக்கியே அப்படின்ற அவருடைய டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ எஸ்ஏ ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். பண்டித் மதன் மோகன் மாளவிய काशी का हिंदू विश्वविद्यालय प्रसिद्ध विश्वविद्यालय हे இந்த மாதிரி இந்த காசியில் தான் ஹிந்து விஸ்வவித்யாலயா அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகம் காசியில் தான் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இஸ்கே சன்சதாம்பக் ஸ்வாகிய மதன் மோகன் மாளவியாஜி தே இந்த நிறுவனம் அமைச்சது மதன் மோகன் மாளவியாஜி தான் இந்த விஸ்வவித்யாலயா பல்கலைக்கழகம் உருவாக்கினார். வே சான்ஸ்கிருத்திக்கு மகான் வித்வான் தே இவர் சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய ஒரு புலவராக இருந்தார். காசி விஸ்வவித்யாலயா கே நிர்மான் மே दो करोड़ से भी அதிக் அந்த காசி விஸ்வவித்யாலயாவில் இந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு குறைந்தபட்சம் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு தோ கரோடு அப்படின்னா 2 கோடி ரூபா செலவானது அப்படின்றாங்க. அதிக ரூபியே கர்ச்சித்தே அதிக ரூபினா அதிகமான செலவு இந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்போ 2 கோடி ரூபா ஆனது. மாளவியாஜி நீ கை ராஜா रईसो से चंदा इकट्ठा करके विश्वविद्यालय को ஸ்தாபனா கி. அப்போ அவர் மாளவியாஜி என்ன பண்ணார், ராஜா ரைஸு அப்படின்னா ராஜா அப்படின்னா மன்னர்னு அர்த்தம். ரைஸு அப்படின்னா பிரபுக்கள் அர்த்தம். பிரபு அப்படின்னா குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணார் அவர், அவங்க சந்தா அப்படின்னா பணம் வசூலிக்கிறது, நன்கொடையாக வசூலிக்கிறார். இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னர்கிட்ட பிரபுக்கிட்டலாம் உங்களால் முடிஞ்சளவு இந்த பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்சளவு பணம் நன்கொடையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர்கிட்டையும் மாளவியாஜி கேட்டு அந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்குறார். அதுதான் அப்படியாப்பட்ட அந்த நிறுவனம் தான் இது அப்படின்றாங்க. उन्होंने हैदराबाद के निजाम से चंदा मांगी मगर निजाम ने कुछ भी नहीं दिया. உடனே ஹைதராபாத் மன்னர்கிட்ட நிஜாம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சந்தா நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுங்கன்னு சொல்லி அந்த மன்னர்கிட்ட கேட்டவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தரமாட்டேன் அப்படின்றார். மகர் நிஜாம்னே குச்சி பி நகிதியா நான் கண்டிப்பாக நான் நன்கொடை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மகள் சே பாகர் आने पर மாளவியாஜி நீ தேக்காக்கி ஏக் அங்கேருந்து என்ன பண்ண ஒரு பணம் தரமாட்டேன்னு சொன்ன உடனே மகள் அப்படின்னா பேலஸ் அரண்மனைன்னு அர்த்தம். அந்த அரண்மனையிலேருந்து அவர் வெளியில் வந்தார். பாகர்னா வெளியில் வந்துட்டு அங்கேருந்து மாளவியாஜி என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு தேக்காக்கி ஏக்கு சேட்டிக்கு அந்திம் யாத்ரா ஜா ரஹி ஹே. அங்கேருந்து ஒரு சேட்டு ஒரு பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு. அந்திம் அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். கடைசியாக அவர் பிரயாணம் செஞ்சிட்ருக்காரு. சேட்டுக்கு குடும்பி रुपये पैसा लुटाते हुए जा रहे थे. அப்போ அந்த சேட்டு குடும்பத்தில் என்ன பண்ணாங்க, பைசே அப்படின்னா அங்கேருந்து ருப்பியே அந்த பணத்தையும் காசுகளும் என்ன பண்ண கொள்ளையடிச்சிட்டு வராங்க. அதை பார்க்குறாரு இந்த மாளவியாஜி. உன் ருப்பியோக்கு இக்கட்டா கர்னே லகே உடனே அந்த இதுலேருந்து அந்த குடும்பம் அந்த கொள்ளையடிச்ச பணத்துலேருந்து என்ன பண்ண, அந்த பணத்தில் எனக்கு கொடுங்க, நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு தானே வரீங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படி கட்டணம் கட்டுறதுன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, பணத்தை வாங்குறாரு. किसको पूछने पर बाले की हैदराबाद से खाली हाथ कैसे जाऊंगा, इसलिए वे रुपये इकट्ठा कर रहा हूँ. बात निजाम तक पहुँच गई. इस पर उन्होंने मालविया का बुलाकर
புலாக்கர் சந்தேமி படி ரக்கம் தீ. அப்போ அவங்ககிட்டருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வராங்க. அப்போ தான் வந்து இந்த கிஸ்கோ அப்படின்னா வந்து அந்த வந்து சொல்கிறாரு, யார்கிட்டையோ நான் கேட்குறத நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஹைதராபாத்திஸே காளி ஹாத். இந்த ஹைதராபாத்தில் வந்து இந்த காலி பண்ணாமல் கைசே ஜாவுங்க, அது காலி பண்ணாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இஸ்லியே. அதனால் அவர் வந்து அந்த பணத்தை வந்து என்ன பண்ணார், ஒவ்வொருத்திட்டே வந்து வசூல் பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்து அதை கேள்விப்படுறாரு, அந்த மன்னர் கேள்விப்படுறார். நிஜாம் தக்கு பகுஞ்சு கை அந்த கொள்ளையடிச்ச காசுலாம் வாங்கினார் இல்லை, அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு உடனே வந்து மன்னர் வந்து உடனே ஈஸ்பர் உண்கோனே உடனே வந்து அவர் வந்து அழைக்கிறார். யாரை? மாலயாஜி அழைக்கிறார். மாலயாஜி புலாக்கர் அழைச்சி என்ன பண்ணுறாரு, சந்தேமே படி ரகம் அவர் நிறைய நன்கொடை வந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட? அந்த மாலயாஜிட்ட வந்து அந்த நிஜாம் மன்னர் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. நெக்ஸ்ட் பேரா மாலயாஜி ஜாத்தே பேந்துக்கு நகி மான்தே வந்து மாலயாஜிக்கு வந்து ஜாதியில் வந்து ஒரு நம்பிக்கையே அவருக்கு கிடையாது. ஏக்கு பார் ஒரு தடவை ஏக்கு கரீபு உன்சே மில்னு ஆயா. ஒரு கரீப்னா ஒரு ஏழைன்னு அர்த்தம். ஒரு முறை வந்து ஒரு ஏழை வந்து அவர் வந்து சந்திக்க வந்தார். மாலயாஜி வந்து பார்க்க வர தத்பு மாலயாஜி இனி உஸ்கே பச்சோக்கு உடாயா அவர் பூச்சிக்காரா. உடனே மாலயாஜி வந்து தன்னுடைய குழந்தைங்கிட்ட வந்து உஸ்கே பச்சு அப்படின்னா தன் குழந்தைங்கிட்ட வந்து அவர் என்ன பண்ண தூக்கி கொஞ்சம் விளையாண்டுட்ருக்காரு தன் குழந்தைங்கிட்ட. உஸ்கே ஜானேக்கே பாத்து உன்கே மித்திரனே உன்சே உஷ் கரீபுக்கே பார்மே பூச்சாத்தோ. அந்த டைமில் வந்து மாலயாஜியோட வந்து நண்பர் மித்திர அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். அப்போ வந்து நண்பர் வந்து மாலயாஜி வந்து வராரு, மாலயாஜி பார்க்குறதுக்கு வராரு. அப்போ மாலயாஜினே கஹாங்கி வகு மகேதர் தா. அப்போ வந்து அந்த கரீப் ஏழைன்னு சொன்னதில் அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு தோட்டின்னு சொல்லுவாங்க. தோட்டி அப்படின்னா வந்து துணி துவைக்கிறவங்கள தான் அவர் சொல்கிறாரு. இசிசே வகு மித்திர உசல்படே. அப்போ வந்து அந்த நண்பர் வந்து மாலயாஜிகிட்ட கேட்குறாரு, இவர் யார், எதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வந்து மாலயாஜிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நகானே அவர் கப்படே. அவங்க தான் வந்து எல்லாருமே வந்து குளிக்க வைக்கிறது, துணி துவைக்க வைக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட வேலையாக தான் இருக்குது அப்படின்னு தோனேக்கு பாத்து ககனே லகே. அவங்க பார்த்து செய்யலாம், எந்த ஒரு செயலுமே வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட வந்து சொல்கிறார். தேக்குக்கர் மாலயாஜி ஹங்ஸ்னே லகே. ஹங்ஸ் அப்படின்னு சிரிக்கிறத சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து யதார்த்தமாக அவர் சிரிச்சிட்ருக்கார் நண்பர்கிட்ட பேசி. நெக்ஸ்ட் பேரா ஏக் பார் ஏக் சோர் மாலயாஜி கா சூட்கேஸ் சுராலே கயே. ஒரு முறை வந்து ஏக்கு பார் அப்படின்னா ஒரு முறை வந்து ஏக்கு சேர்னா ஒரு திருடன் அர்த்தம். சோர்னா திருடன். அந்த திருடன் வந்து மாலயாஜியோட சூட்கேஸ் என்ன பண்ணிட்டான், அவன் திருடிடுறான். அக்பராம் மே இஸ்கே கபர் சபி तो उस चोर को बात மாலும் ஹுயி. உடனே என்ன பண்ணுறாரு, அக்பார் அப்படின்னா செய்தித்தாள் அர்த்தம். நியூஸ் பேப்பரில் வந்து அவர் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாரு, இந்த மாதிரி என் சூட்கேஸை காணோம், என் சூட்கேஸில் வந்து முக்கியமான நகலை பத்திரிகை எல்லாமே வந்து எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது வந்து எனக்கு அவசியம், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையில் வந்து மாலயாஜி வந்து தெரிவிக்கிறாரு. அதை தான் சொல்கிறாங்க. அக்பருமே இஸ்கே கபர் அப்படின்னு செய்தின்னு அர்த்தம். சிபித்தி உஷ் சோர்க்கி பத்தா மாலும். இது வந்து திருடனுக்கு வந்து தெரிய வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து நம்ம சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது வந்து அந்த சூட்கேஸில் வந்து முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இருக்குன்றது அந்த திருடன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, மாலும்னா தெரிஞ்சுக்கிட்டாப்புல. துரந்துனா உடனே பண்ண உஷ்னே டாக்கு துவாரா. டாக் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு அர்த்தம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக, துவாரான மூலமாக சூட்கேஸ் மீ படே காகச்சு பேஜ் தியே. சூட்கேஸில் முக்கியமான பேப்பர்ஸு, காகஜ் அப்படின்னா பேப்பர்ஸ்னு அர்த்தம். அந்த நகல் பேப்பர்ஸ் எல்லாமே, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் போஸ்ட் ஆஃபீஸில் அவர்கிட்ட போஸ்ட் பண்ணி அந்த திருடனை என்ன பண்ணுறாப்புல அனுப்பிச்சி வச்சிடுறாப்புல. அவருடைய பேப்பர்ஸில் பார்த்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புல அந்த திருடன் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து
அந்த அவர் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாப்புல. பேஜ் அப்படின்னா அனுப்பி வச்சேன்னு அர்த்தம். உஷ்ணி மாஃபி மாஃபி மாங்கினி ஹுயே. உடனே என்ன பண்ணுறாரு, அது மூலிமா ஒரு பேப்பரில் அந்த திருடன் எழுதி மன்னிப்பு கேட்குறாப்புல. இந்த மாதிரி மாஃபி அப்படின்னா மன்னிப்புன்னு அர்த்தம், மாங்குத்தே அப்படின்னா கேட்குறது. இந்த மாதிரி நான் தான் தெரியாமல் உங்கள் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை தயவுசெய்து நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏக்கு சிட்டி பி லிக்தேத்தே அப்படின்னு அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணார், ஒரு கடிதத்தில், சிட்டினா வந்து கடிதம்னு அர்த்தம், அந்த கடிதத்தில் வந்து அந்த திருடன் வந்து எழுதி அந்த போஸ்டர்லேயே அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. அதுதான் அந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேராகிராஃப். ஏக்கு பார் சார் சார் குண்டே குண்டே ஏக்கு யுவத்திக்கு தங்கு கர் ரகேத்தி. ஒரு முறை ஏக்கு பார்னு ஒரு தடவை வந்து சார் குண்டே அப்படின்னா வந்து திருடர்கள் வந்து திருடர்கள் வராது, இந்த மாதிரி வந்து கொள்ளைக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து யுவத்தி அப்படின்னா ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, துன்புறுத்துகிறாங்க. 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. தப்பு மாளவியாஜி நீ உன்கோ டான்ட்டுக்கர் கத்திடா. உடனே மாளவியாஜி வந்து அந்த பெண் என்ன பண்ணுறாப்புல, திட்டி அவங்க காப்பாற்றுன்ட்டு அவங்கள திட்டி வந்து விரட்டிடுறாப்புல. அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குண்டன் வந்து ஓடிடுறாங்க. இந்த கத்திடா அப்படின்னா வந்து விரட்டுறது, திட்டினவொடனே ஓடிட்டானுங்க. யுவத்தினா அந்த இளமையான பெண் வந்து உஸ்கே கர் தக்கு சகி சலாமத் பகுஞ்சையா கயி. உடனே அந்த பெண்ணை கொண்டு போய் என்ன பண்ணார் அவர், உஸ்கே கர்னா அந்த பெண்ணோட வீட்டிலேயே கொண்டு போய் என்ன பண்ணிட்டார் அவர், ஒப்படைச்சிட்றாரு. இந்த மாதிரி சலாமத் அப்படின்னு ஒப்படைக்கிறது, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், பகுஞ்சாயா அப்படின்னு ஒப்படைச்சிட்டாரு. கயி சாத்து அப்படின்னு சாது அப்படின்னா அந்த இடத்துல முனிவர்கள்னு அர்த்தம். கயினா நிறைய முனிவர்கள் என்ன பண்ணாங்க, ராத்துக்கா சர்த்தி மீ பரேசான் தே. நிறைய முனிவர்கள் வந்து ஒரு இரவில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு குளிர், இந்த சார்தி அப்படின்னா வந்து குளிர்னு அர்த்தம். குளிரில் வந்து ரொம்ப எல்லோரும் வந்து அவதிப்பட்டுட்டு இருந்தாங்களா, ரொம்ப குளிர் நைட்டில். யாக்கு கபர் பாக்கர் மாளவியாஜி கயி லக்காடியா லேக்கர் கயே. இதை வந்து கேள்விப்படுறாரு. இந்த கபர்னா செய்தின்னு அர்த்தம். இந்த மாதிரி அங்கே நிறைய முனிவர்கள் வந்து குளிரால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்கன்னு யார் மூலிமா கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு அவர், மாளவியாஜி வந்து லக்கடி அப்படின்னா வந்து மரக்கட்டைன்னு அர்த்தம். அந்த மரக்கட்டைகளை வந்து லேக்கர்னா எடுத்துகிட்டு வந்து உனே லக்கடியாங்கு ஜலாக்கர், அந்த மரக்கட்டை என்ன பண்ணுறாரு அவர், எரிய விடுறாரு. அந்த தீ எரிஞ்சால் அந்த குளிர் வந்து போயிடுமில்ல கொஞ்சம், அதனால் என்ன பண்ணார், அந்த துறவிங்க வந்து படுத்திருந்தாங்கள்ல, அது பக்கமாக வந்து மரக்கட்டைகள்லாம் போட்டு அவர் வந்து எரிய விடுறாரு. அந்த லக்கடியாங்க ஜலா அப்படின்னா எரியிறது, ஜலாக்கர். சாதுவோன்கோ பரேசானி தூர் கர்த்தி. அந்த மாதிரி வந்து அவருடைய மனம் வந்து ரொம்ப இலகனம் பண்ணுது. அவங்க குளிர் தாங்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து இந்த குளிர் போகணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், மரக்கட்டைங்களை வந்து அவர் என்ன எரிய விட்டு அந்த முனிவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார், அப்படி ஒரு முன்னோடியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. சச்முச்சு மாளவியாஜி மகான் தே. உண்மையிலேயே வந்து ஒரு பெரியவன் சொல்லலாம், ஒரு மகான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.